2006 வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு லிஃப்ட்டும் இல்லாமல் இருந்தப்ப உள்ளாட்சித்துறை அமைச்சராக கொடுத்துட்டார். திமுக ஆட்சி வந்துருச்சு. இப்போ இந்த செகண்ட் கேட்டகரி லீடர்ஸ் எல்லாமே ஒரு முக்கிய இலாக்காக்கள் வந்துட்டாலும் அழகிரியோடைய அரசியல் என்ட்ரி அன்று இந்த கீழே இருந்த எல்லாத்துக்குமே பெரிய அச்சத்தை கொடுத்துருச்சு. ஓகே, இது என்னடா நம்ம எங்க நோக்கி பயணிக்கிறோம், என்ன செய்யறது அப்படிங்கிறப்ப யார் வளர்றாங்கன்னு தெரியாது, அதிகாரம் எங்க வேணா போறோம் அப்படிங்கிற ஒரு சூழல். அப்படிங்கிறப்ப தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக இந்த குறிப்பிட்ட இந்த 2006லேருந்து இந்த 2011க்குள்ளாரனா கைக்கு வந்த காசு எதுக்கு வேணாலும் அடி கோடி கோடியாக நாளைக்கு சுரண்டி எடுத்து யார் தன் ஆதரவாளர் இந்த தலைவர் குடும்பத்தில் யாரோ ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டது. இப்போ ராஜாத்தி அம்மா ஒரு செக்டர் பிடிச்சிக்கும், தயாலி அம்மா பின்னாடி ஒரு செக்டர் இருக்கும், செல்வி அக்கா பின்னாடி ஒருத்தவங்க இருப்பாங்க, முரசொலி செல்வானா கையில் வச்சுக்குவாங்க, ஸ்டாலின் பின்னாடி ஒரு குரூப் இருக்கும், துர்காமா பின்னாடி ஒரு குரூப் இருக்கும், அழகிரி பின்னாடி இருக்கும், துரை தயாநிதி ஒரு மகன் பின்னாடி ஒரு குரூப் இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே யாரோ ஒரு 2 பேரை பிடிச்சிக்கிட்டு இந்த அமைச்சர்கள் எல்லாமே கொண்டு போய் சம்பாரித்து அவங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையில் கோடி கோடியாக கொடுத்துட்றது. ஓகே, நான் ஒரு 100 கோடி அடிக்கிறேன்னா அதில் நாளைக்கு ஒரு 30 கோடி அவங்ககிட்ட கொடுத்துட்றது, நான் ஒரு 70 கோடி வச்சுக்கிறது. இப்படியே பண்ணி 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 அவங்க ஏதோ ஒரு குடும்ப நபர்களின் நிழலை வைத்து வெளிப்படையாக இவர்கள்லாம் தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்தாலும் கலைஞரால் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த குடும்ப நபர்களின் உதவியோட தன்னோடைய ரேடாரை வளர்த்துக்கிட்டே போயிட்டாங்க அதிகாரத்துவத்தை. ஏன்னா நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. எப்படி இந்த பணத்தால் மட்டுமே நம்ம வளர்ந்தோம், வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு இந்த ஒரு அடையாளம் தான் நம்மளை பெருசாக லிஃப்ட் பண்ணுவோங்கிறப்ப அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், ஜெயலலிதா ரொம்ப சர்வாதிகார மனநிலையில் இருப்பாங்க. எது நடந்தா நினைச்சாலும் நடத்தணும். அப்போ நாளைக்கு திரும்பி அந்த அம்மா வந்துருவாங்களோ, இவங்க மகன்கள் பிரச்சனையில் இப்போ இது குடும்ப அரசியலில் இதுக்கு மேலே கை கொடுக்குமோ அப்படிங்கிறப்ப இவர்கள் அப்போ தான் இந்த அரணை காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், இங்கே பொன்முடி காலேஜ், அங்கிட்டு KN நேரு காலேஜ், அங்கிட்டு கோசி வீராபண்டியார் காலேஜ் கட்டுறாரு. அழகிரின்னு பீரியடுக்கு அப்புறம் இந்த பீரியட்ல தான் காலேஜ் நிறைய எல்லா அமைச்சர்களும் கட்டுறாங்க. ஆமா, ஓகே. குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்த தொழில் வெளிப்படையாக செய்கிறேன்னு தெரியாமல் இருந்தாலும் அடித்து நொறுக்கி திமுக அமைச்சர்கள் ஃபுல்லாகவே நாளைக்கு அவர்களுடைய ரேடார் தொழில்கள் வளர ஆரம்பிக்குது. இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது.